ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கான டாபிக் என்ன? உங்களை ஏமாத்திருப்பாங்கல்ல, ஸோ அவங்களோட நிலைமை இப்போ என்ன இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் இருக்க போகுது. அண்ட் தென் வந்துட்டு நம்ம பிக்கப் ஆயில்குள்ளார வந்துட்டு போகலாம். ஓகேவா? அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எஸ்பெஷலி இந்த ஜென்ரல் ரீடிங் முடிவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு புரிய வரும். ஓகே, ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக ரீடிங்குள்ளார இப்போ போகலாம். எஸ், எஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களை ஏமாத்தினாங்க பார்த்தீங்களா? இது வந்து என்ன ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு ஈவெண்ட் வந்து உங்களுக்குள்ளார நிறைய கேள்வி இருக்கும். ஏன் வந்து அப்படி நடந்துச்சு, நான் ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நான் வந்து ஃபேஸ் பண்ணேன், எனக்கு நான் எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சேன், அப்புறம் ஏன் அவங்க என்னை ஏமாத்தினாங்க, இத்தனைக்கும் நான் அவங்களுக்கே நல்லது தான் நான் செஞ்சேன், இருந்தும் அவங்க என்னை ஏமாத்திட்டாங்களே. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா மனசுக்குள்ளார. ஆனால் இன்னுமே அந்த கேள்விகளை போட்டுட்டு மனசை குழப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கேள்விகளை தூக்கி போடுங்க. ஓகேங்களா? சரி, நீங்கள் ஒரு அழகான ஒரு நியூ சாப்டர், இட்ஸ் லைக் ஒரு பிளெயின் நியூ பிகினிங். அவங்க வந்து உங்கள் வாழ்க்கையை உங்கள் லைஃப்ல இருந்து விலகி போயிருப்பாங்க இப்போ. ஓகேங்களா? ஸோ டெஃபினெட்லி வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு வழியிலையாவது விலகிருப்பாங்க. அதாவது உங்களுக்குள்ள ஒரு அன்பு பாசம்ங்கிற பாண்டிங் இருக்கும், இல்லை சுத்தமாக நோ கான்டாக்ட் இருக்கும், இல்லை வந்துட்டு அவங்களோட நீங்கள் ஒரு எந்த அளவுக்கு வந்துட்டு க்ளோஸ் திக் அப்படின்னு சொன்னீங்களோ அந்த அளவுக்கு இவங்க என்னோட ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வெறுப்புகள் அப்படின்ற ஒரு ஸ்டேஜஸ் எல்லாமே வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக சரி, உங்களோட லைஃப் சம்மந்தமான ஒரு அவேக்கனிங், அவ்வளோதான். ஒரு கிளாரிட்டி இப்போ வந்து அவங்க விலகினதுக்கப்புறம், அவங்க மேலே இருந்த அந்த பாண்டிங் போனதுக்கப்புறம் நிறையா கிளாரிட்டி இருக்கும், நிறைய ஜாய்ஃபுல்லான ஒரு மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் அவங்கள விட்டு விலகி வந்தப்புறம் ஒரு சில விஷயங்களை பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் இன்னும் வந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு பார்ப்பீங்க, ஹாப்பியான ஒரு விஷயங்கள் இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு இருட்டில் இருந்து ஒரு வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், அவ்வளோதான். உங்களை அவங்க ஏமாத்திட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, அதெல்லாம் அப்படிலாம் வந்து நீங்கள் நினைக்காதீங்க. சரி, தட் இஸ் பார்ட் ஆஃப் யோர் ஜேர்னி. உங்களோட ஜேர்னியில் அது வந்து ஒரு பார்ட். ஓகேங்களா? அண்ட் அந்த டைமில் ஒரு 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 ஃபேஸ், அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு டைம் பீரியடில் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஃபேஸ் பண்ணணுங்கிறது இட் இஸ் இன் யோர் லைஃப். ஓகேங்களா? பட் என்ன ஒரு லெசனை லேர்ன் பண்ணுங்க, தட்ஸ் ஆல் மேட்டர்ஸ். பட் இப்போ வந்துட்டு யுவர் லைஃப் இஸ் பெட்டர். அவங்க இல்லாமல் வந்துட்டு உங்கள் லைஃப் வந்துட்டு கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். ஆனால் நீங்கள் போட்டு யோசிச்சு ஏங்கிட்டே உட்காந்துட்டு திரும்ப இன்வைட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு நினச்சி உட்காந்து வருத்தப்படுறதை விட, அப்பா அந்த ஏமாத்துறவங்க நீ என் வாழ்க்கையில் இல்லையே நினச்சி சந்தோஷப்படக்கூடிய டைம் பீரியட். பிகாஸ் யூ வில் கெட் பேக் ஆல் யுவர் எனர்ஜி, உங்களோட லக்கு, எனர்ஜி, உங்களோட ஹார்ட் ஒர்க், இது எல்லாத்தையும் வந்துட்டு திருப்பி வாங்க போறீங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் வந்துட்டு இந்த ஒரு ஜென்ரல் ரீடிங் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கும், டெஃபினெட்லி ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இது சும்மா ஒரு வாய் வார்த்தைக்கு மட்டும் கிடையாது, இது நிச்சயமாக வந்துட்டு உங்களுக்கு நடக்கும். ஆனால் நீங்கள் என்னைக்கு உங்கள் மனசை வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு ஓகே எனக்கு இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு வரீங்களோ 100% வந்துட்டு நடக்கும். ஓகே, அண்ட் another இம்பார்ட்டன்ட் நியூஸ் நான் சொல்லணும் அப்படின்னு வச்சுருந்தது, நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர்ஷிப் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ஷனில் வந்து ஜாயினுங்கிற, நம்ம சேனலில் போனீங்கன்னா ஜாயினுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ மந்த்லி வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் கூட ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸை கூட வந்துட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் பர்சனலி என் கூட வந்துட்டு கனெக்ட் ஆவீங்க அந்த மெம்பர்ஷிப் இதில் ஈச் மந்த். ஓகேங்களா? ஸோ மெம்பர்ஷிப் இது வந்து நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க டெஃபினெட்லி வந்துட்டு சேனலில் போய் வந்துட்டு பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ பிக்கப் பைலுக்குள்ளார போயிடலாம். ரைட், ஸோ நான் 3 பைல் வந்துட்டு கொடுக்க போகிறேன். 3 பைல் ஆப்ஷன்ஸ் வந்து நான் தரேன். ஸோ அதுலேருந்து ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுங்கள். பைல் நம்பர் 1, ஸோ இந்த குட்டி மினி ட்ரீ. ஓகேங்களா? ஸோ இந்த குட்டி மினி ட்ரீ தான் பைல் நம்பர் 1க்கான
விஷயம். அண்ட் பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 2க்கு this bracelet. ஓகேங்களா, this beautiful bracelet. பைல் நம்பர் 2 அண்ட் பைல் நம்பர் 3 இந்த வந்து டைஸ். இந்த என்ன நம்பர் வைக்கலாம்? ஓகே, நம்ம உடனே வைப்போம். ஓகே, ஸோ திஸ். ஓகே, ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல் தாராளமாக பார்க்கலாம். எல்லா பைலும் பார்க்கறனா கூட பார்த்துக்கலாம், கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ உங்களை ஏமாத்தினவங்களுடைய நிலைமை என்ன? எஸ், பார்ப்போம். ஓ, எஸ், சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். எஸ், பைல் நம்பர் 1. ஸோ இந்த பர்சன் வந்து லவ்ங்கிற பேரில், அந்த பாசம் அன்புங்கிற பேரில் ரொம்ப நல்லா வந்துட்டு ஏமாத்திருப்பாங்க. ஓகேங்களா, சரி, இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வெளியில இருந்து பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஈஸியாக இருக்குது, ஈஸியாக வந்து கிடைக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் உங்கள் பார்வையில் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்டது எல்லாமே கிடைக்குதே, நினச்சது எல்லாமே நடக்குதே. ஆனால் நம்ம தான் இன்னும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோமே. நமக்கு என்னைக்கு ஒரு விடிவு காலம் வரும்? அவங்க ஜாலியாக தான் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு தெரியுது. பட் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் அவங்க யாரையும் வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்க மேலே ஒரு அன்பு, பாசம், லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் லவ், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுட்டு அவங்களே ரொம்ப ஏமாத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அந்த பர்சன் வந்துட்டு உண்மையை சொல்லணும்னா இன்னும் திருந்தவே இல்லை. உங்களை ஏமாத்திட்டு போனதுக்கு அப்புறம் இப்போ வேற ஒரு பர்சனை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதே சேம் மெத்தட், அதே அன்பு பாசம் அப்படின்றது இல்லையா, ஒரு ஏதோ ஒரு பிளாக்மெயில் பண்றது. ஸோ இந்த மாதிரி சம் கைண்ட் ஆஃப் சீட்டிங் தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. தி டூ ஸ்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளா வந்துட்டு உங்களை யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அது மாதிரி அங்கே யாரையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு இந்த பர்சனோட இன்டென்ஷன், அவங்க யாரை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த பர்சனுக்கும் வந்துட்டு ஓரளவுக்கு தெரிய வருது. இவங்க வந்துட்டு ஒரு 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 இன்டென்ஷனோட தான் வந்து பழகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. இப்போ உங்க சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கிடைக்கும், எனக்கான நியாயம் கிடைக்குமா, ஜஸ்டிஸ். இப்போ அவங்க என்னை ஏமாத்தினவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்குதே, இதுல எங்க வந்துட்டு ஜஸ்டிஸ் வந்துட்டு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ எவ்வளோ வேணா பண்ண, எவ்வளோ செய்யணுமோ செஞ்சிட, கடைசியில் வந்துட்டு யூ வில் கெட் காட், கடைசியில் மாட்டுவ. சரி, அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜி வந்துட்டு டெஃபினெட்லி வந்து இருக்கு. இப்போ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் அந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோப் வந்துட்டு இருக்கும். பட் டிவைன் ஜஸ்டிஸ் கண்டிப்பாக வந்துட்டு அவங்கள ஃபர்கிவ் பண்ணாது. எவ்வளோ பண்ணணுமோ பண்ணிட்டு கடைசியில் வந்துட்டு அவங்களுக்கான ஒரு 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 கர்மா வந்து கொடுக்க தான் போதும். ஓகேங்களா, ஸோ இந்த என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்களோட இப்போ யாரெல்லாம் வந்து கனெக்ட் ஆகிறாங்களோ அந்த பர்சனும் இவங்கள மாதிரியே ஒரு கேரக்டராக மாறிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க ஒரு அன்லக்கி ஃபேஸில் வந்துட்டு இருப்பாங்க. இவ்வளோ நாட்களாக நல்லபடியாக இருந்துச்சு அவங்க லைஃப், ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. இந்த பர்சன், உங்களை ஏமாத்தின இந்த பர்சன் அங்கே போய் அவங்களோட ஜாயின் ஆயிருக்காங்கல்ல, ஸோ இப்போ அவங்க லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள், குழப்பங்கள், லைஃபே வந்து ஒரு மாதிரி அப்சைட் அண்ட் டவுன் மாதிரி அவங்களுக்கு இருக்கும்.
அதாவது இது உங்க பார்வையில இருந்து பார்த்தா ஒண்ணுமே தெரியலங்க, எல்லாமே நல்லா தான் இருக்கே, வெளியில அப்படியே ஹாப்பியா இருக்கிறாங்களே. அப்படி கிடையாது. ஒரு விஷயத்தையுமே யோசிச்சுட்டு செய்ய வேண்டியதா இருக்குது. திங்க் அ லாட். அவ்வளவுக்கும் யோசிச்சுட்டு ஒரு ஒரு இயல்பான வாழ்க்கையை அந்த பர்சன் வாழ்றாங்களா அப்படின்னா வந்துட்டு கிடையாது. ஓகேங்களா? அதாவது அவங்க போற பாதை வந்து சரியா இருக்குன்னு ஒரு பிளைண்டான நம்பிக்கையில போறாங்க, பட் கிடையவே கிடையாது. அண்ட் வேற வெரி சூன் லைக் ஒரு ஃபியூ இயர்ஸ்குள்ள, ஐ கேன் சே லைக் 1 or 2 இயர்ஸ்குள்ளரையுமே அவங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்துல வந்து மாட்டுவாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு யாரெல்லாம் வந்து உதவி செய்யறாங்களோ அவங்கள அகேன்ஸ்டா நிற்பாங்க. அண்ட் இப்போ வந்து மேபி இப்போ இது ஒரு சில பேருக்கு இது எல்லாருக்கும் பொருந்துமான்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் ஒரு சில பேருக்கு ரொம்ப பொருந்துற விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க யாரையோ ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்கள உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகம். இன்ஃபேக்ட் அவங்களும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களோட பாண்டிங் நடுவில் பிரச்சனை பண்ணவங்களா இருந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அவங்களே பிடிக்காதவங்களா கூட இருந்திருக்கலாம். இது ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக பொருந்தும். ஓகேங்களா? ஸோ இப்போ சஃபர் ஆகிறது உங்களுக்கு தெரிஞ்ச நபராக கூட இருக்கலாம், அவங்களும் வந்து உங்களுக்கு பிடிக்காதுன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட கேள்வி இது ரிலேட்டடாக என்ன ஒரு வச்சிருக்கீங்களோ, எஸ் அப்படிதான். ஸோ இட்ஸ் அ வெரி கிளியர் சைன். நீங்கள் மேலோட்டமாக பார்க்கறதெல்லாம் வந்துட்டு உண்மை கிடையாது. இன்ஃபேக்ட் பைல் நம்பர் 1, அவங்க உங்க லைஃப்பை விட்டு விலகி போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த சில்னஸ், அந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி உள்ள வரும். பட் எப்போ வரும்? ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி வந்திருக்கும். ஒரு மனசே ஒரு ரிலாக்ஸா இருக்கும், ஒரு ஃப்ரீடமா இருக்கும். ஒரு சில பேர் என்னன்னா, நீங்க அவங்கள யோசிச்சுட்டே நமக்கான ஒரு நம்மள இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க, என்னடா ஜாலியா இருக்காங்களே, நம்ம கண்ணு முன்னாடி ஜாலியா இருக்காங்களே, நம்மளால என்ன பண்றது, ஸ்டாப் திஸ். ஸோ இந்த தாட்டை வந்துட்டு ஃபர்ஸ்ட் விடணும். ஓகேங்களா? சரி, அவங்க தே ஆர் வெரி குட் அட் மெனிப்புலேட் பண்றதுல வெரி சூப்பர் கேரக்டர். தே கேன் ஈஸிலி மெனிப்புலேட் எனிஒன். யாரை வேணாலும் மெனிப்புலேட் பண்ண முடியுங்க அவங்களால. அதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் இல்லாத மாதிரியே வந்துட்டு நடிப்பாங்க, ஒரு விஷயம் இல்லைனாலும் இருக்கிற மாதிரியே வந்து நடிப்பாங்க. வெரி குட் அட் ஆக்டிங் ஆல்சோ. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வெளியில ஒண்ணுமே படாதபடி நடிக்கக்கூடியவங்க. உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே கரெக்டு தான், அப்படிப்பட்ட ஆளு தான் அவங்க அப்படின்னே சொல்லுவீங்க. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு மேபி லைக் ஒரு சில பேர் உங்களுக்கு யார் மூலயமாவது, ஒரு தேர்ட் பார்ட்டி மூலயமாவது கூட அவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் என்னங்கிறது கூட தெரிய வரும். மேபி லைக் அந்த டீப்பான உண்மையான சூழ்நிலை சொல்றேன், அந்த ஃபேக் ஆக்டிங் அது கிடையாது. ஓகே, ஸோ பார்ப்போம். பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த மேலோட்டமா பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணுவீங்க. அதாவது ஒரு மேலோட்டமா ஒருத்தவங்க ஹாப்பியா ஜாலியா இருக்காங்கன்னா, இவன் ஜாலியா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு சில பேர் பண்றீங்க. பட் அவங்க பிரிட்டன் பண்றாங்க, நடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறதே உங்களுக்கு தெரியாதபடி இருக்கும். ஃபேக் பாண்டிங் காரியத்துக்கு தான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடக்குது. See, they are not happy. ரொம்ப ட்ரெயின்ட் ஆயிட்டாங்க. அதாவது உங்க கூட இருந்தப்போ நீங்க எப்படியெல்லாம் ட்ரெயின்ட் ஆனீங்க, உங்களோட திறமையில இருந்து, உங்களுடைய ஒரு வேலை வாய்ப்புல இருந்து, நீங்க ஆசைப்பட்ட ஒரு ட்ரெஸ் வியர் பண்றதுல இருந்து கூட நாட்டாமா பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் குத்த சொல்லுவாங்க, அவங்க சொல்றதுதான் கரெக்டுங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ உங்களை ரொம்ப எனர்ஜி ட்ரெயின் பண்ணி விட்டுருப்பாங்க. ஆக்சுவலி பைல் நம்பர் 1 இஸ் அ வெரி குட் கிரியேட்டிவிட்டி, யூனிக்னஸ்க்கு பேர் போனவங்க தான் பைல் நம்பர் 1. ஆனா அதையவே முடக்கியிருப்பாங்க. ஸோ அது சேம் திங் தே ஆர் ஃபேஸிங் இட். அதுதான் அவங்களும் அங்கே ஃபேஸ் பண்றாங்க. ரொம்ப எனர்ஜி ட்ரெயின் ஆயாச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு இதுக்கு மேல எனக்கு தெம்பே இல்லடான்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டு எனர்ஜி ட்ரெயின்ல இருக்காங்க. ஓகே, ஸோ லெட் மீ டேக் few charms. Yes, so you are protected. Pile number 1, don't worry. நீங்க protected, அதை பத்தி யோசிக்காதீங்க. உங்களுக்கான ஜஸ்டிஸ் டெஃபினெட்லி ஆல்ரெடி கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். நீங்க எப்போ கிடைக்குங்கிறீங்க, பட் ஆல்ரெடி அது கிடைச்சாச்சு. யூ ஆர் ப்ரொடெக்டட். அவங்க கிட்ட இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க.
ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதே உட்காந்து நினச்சிட்டு இருக்க வேண்டாம். ஓகே, தே ஆர் ஃபேஸிங் இட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு மூவ் ஆன் ஆகுங்க. அவங்கள நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒரு எனர்ஜி உங்களை பாதிக்கும். ஸோ டோன்ட் டூ தட், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 1. தேங்க்யூ. pile number 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். pile number 2. ஸோ ஏமாத்தினவங்களோட நிலைமை என்ன? வாவ், இதுக்கு மேலே என்ன வேணும்? pile number 2 சொல்லுங்க. யூ காட் தி டைரக்ட் ஜஸ்டிஸ், அவ்வளோதான். கேன் யூ சி 3 மெசேஜஸ் ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகுது pile number 2க்கு டைரக்ட்லி. சரி, இப்போ அவங்க வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் ஒரு விஷயம் பண்ணாங்களோ, ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்கல்ல பாஸ்டில், ரொம்ப. ஈவன் ஸ்டில் அவங்க பண்ணதோட, உங்களை ஏமாத்தினதோட தாக்கம் இருக்கு. ரொம்ப நாள் சரியான தூக்கம் உங்களுக்கு இருந்திருக்காது. இப்பவுமே ஒரு சில பேருக்கு தூக்கம் இல்லைதான் அவங்கள நினைக்கிறப்போ, இன்னுமே அவங்களுடைய தாக்கம் இருக்கு. ஃபார் pile number 2, நாட்களை வந்து ஒரு நாளும் சந்தோஷமா வாழ்றதை தாண்டி ஒரு நாட்களும் கடந்து போறீங்க, கஷ்டப்பட்டு கடந்து போறீங்க. அதுக்கு ரீசன் இந்த நபர் ரொம்ப நிறைய பண்ணிட்டாங்க. மென்டலி உங்களை ரொம்ப வந்து கொண்டு போயிட்டாங்க இல்லையா? ஸோ இப்போ அவங்க நிலைமை என்ன? உங்களுக்கு பண்ணின அந்த விஷயங்கள் அது அவங்களையும் சரி அவங்களோட ஃபேமிலியுமே இப்போ வந்து ரொம்ப சஃபர் பண்ண வச்சிட்டு இருக்கு. இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்காது அவங்களுக்கு. மனசு அப்படியே ரொம்ப அலப்பாயுது. ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு, இப்போ ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கோ இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உருவாக்கினதோ இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ அவங்களோட லவ்டு ஒன்ஸ்க்கு வந்துட்டு சம் ப்ராப்ளம் மேபி அவங்களுக்கு கூட இருக்கலாம். அதை நினைச்சு சரியான தூக்கமே கிடையாது. இந்த இடத்துல உதவிகள் வந்துட்டு கேட்கறதுக்கும் ஷேர் பண்றதுக்குமே வந்துட்டு கஷ்டங்கள்ல இருக்காங்க. பிகாஸ் இந்த பர்சன் ஒரு ஈகோ மெயின்டைன் பண்றாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ஓவரா ஆடிட்டோம், ஓவரா பேசிட்டோம், பண்ணிட்டோம், நல்லா இருந்தப்போ கொஞ்சம் மற்றவங்களை வந்துட்டு நம்ம ஏளனமா பேசிட்டோம். இப்போ எந்த மூஞ்ச வச்சுட்டு நான் போயிட்டு இந்த பிரச்சனை எனக்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன், எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஸோ அந்த ஒரு ஈகோ இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப வந்துட்டு இடிக்குதாங்க. ஏதாவது சொல்லுவாங்கல்ல, அந்த ஈகோ மைண்ட் செட் இறங்கி வர முடியல அவங்களுக்கு, வழிகளை தேடுறாங்க. சரியான தூக்கம் இல்லை, மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஆனால் லைஃப்ல ஆரம்பத்தில் ரொம்ப ஓவரா ஆடிட்டமேன்ற ஒரு கில்ட் இருக்கு. நீங்க உங்க இதுல பாக்குறப்போ ஒண்ணுமே தெரியல, எந்த நியூஸுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குதே, அவங்க என்னதான் பண்றாங்க? ஒரு சில பேருக்கு நியூஸே என்னன்னே தெரியாம இருக்கும். ஒரு சில பேருக்கு அவங்கள பத்தி ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சாலும் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லையே, நான் நினைச்ச மாதிரியே அவங்க வந்துட்டு இல்லையேப்பா, நான் என்ன நினைச்சேன், எனக்கு பண்ணதுக்கு சஃபர் ஆவாங்கன்னு நான் நினைச்சேன். இப்படிதான் ஓப்பனா சொன்ன pile number 2 இந்த நினைப்பு இருக்கு. கரெக்டா இல்லையா? அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி தான் ஆக்சுவலி இருக்காங்க. ஸோ டிவைன் இஸ் மேக்கிங் ஷோர் ஜஸ்டிஸ் உங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்சாச்சு. யூ ஷுட் பி ஹாப்பி. ஓகேங்களா? ஸோ கர்மா இஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவர் தாங்க. நீங்கள் என்னெல்லாம் ஒரு பெயின் அனுபவிச்சீங்களோ அது அப்படியே அனுபவிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி சைடில் அவங்கள வந்துட்டு அதாவது எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடமாக ஒரு கட்டத்தில் இருந்தாங்களோ, ஒரு திமிரு பேச்சு இருந்துச்சோ, ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் எதிர்காலத்து இருந்துச்சோ, அது எல்லாமே இப்போ ஒரு கொஸ்டின் மார்க்ல வந்து நிக்குது. ரைட். ப்ரேயர்ஸ் ஆஃப்டர் ப்ரேயர்ஸ், பயங்கரமான வேண்டுதல்கள் போயிட்டே இருக்காங்க. கோயில்களுக்கு நிறைய போறாங்க, நிறைய வேண்டுதல்கள் வச்சுட்டு இருக்கிறாங்க. இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்து சரி ஆகணும்னு ரொம்ப முயற்சி பண்றாங்க. ப்ராப்ளம் எப்படியாவது சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க.
ஃபைனான்ஷியலி வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. முன்னாடி வந்து கொஞ்சம் அதான் சொன்னல, அந்த பணம் ஃபைனான்ஷியலி ஃப்ரீ ஆகுனதோட இதுதான் ஆட்டம் கொஞ்சம் ஓவரா இருந்திருக்கும் இல்லையா அவங்களுக்கு. நீங்களே சொல்லியிருப்பீங்க ஓவரா தான்ப்பா பண்றாங்க, கண்டிப்பா சொல்லியிருப்பீங்க பைல் நம்பர் 2. அது எல்லாமே இப்ப அவங்க ரொம்ப ஓவரா பண்ணதோட எங்கேயோ போய் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேருக்கு எங்கேயோ ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு லாஸோ இல்ல வந்து கடன் பிரச்சனைகளோ இல்ல மணியை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வர்றதை இன்னொரு பக்கம் வந்துட்டு கடனை கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு லக்ஸூரியான ஒரு வாழ்க்கை ஒரு கட்டத்தில் இருந்துச்சுன்னா இப்போ கொஞ்சம் பேலன்சிங்ல போகுது. இது வந்து ஒரு சில பேருக்கு கண்டிப்பா நடக்குது 100%. ஸோ நிறைய கோயில்கள், நிறைய வேண்டுதல்கள், நிறைய விஷயங்கள் இந்த பர்சனே வந்து முடிவெடுத்து செய்யக்கூடிய நிலைமை. யாரும் ஒரு கட்டத்துல வந்து உங்களை கஷ்டப்படுத்தினப்ப இவங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் யார் இருந்தாங்களோ அந்த சப்போர்ட் சிஸ்டமே இவங்களுக்கு அகெயின்ஸ்டா நிக்குது. இவங்க மேல எல்லா பழியும் போட்டுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஸோ இவங்க என்ன டெசிஷன் இப்ப அவங்க லைஃப்ல எடுக்கிறாங்களோ அதுக்கு அத்தனையுமே இவங்க தான் பொறுப்பு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு உங்களை ஏமாத்தினவங்களுக்கு இதுதான் இந்த கர்மாவுடைய ஒரு கேம் இப்பதான் பிகின் ஆயிருக்கு. இதுதான் ஒரு ஆரம்பம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு ஒரு ஆரம்பமே அவங்களுக்கு. இன்னும் வந்துட்டு நிறைய ஒரு விஷயங்கள் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, சேலஞ்சஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு லைஃப் எந்த ஒரு இந்த நபர் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்கா வளர்ந்தவங்களா இருப்பாங்க. ரொம்ப குயிக்கான ஒரு growth ஒரு ஃபேஸ்ல இந்த ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளரே சொல்லலாம். எல்லாமே வந்துட்டு ஈஸியா இருந்திருக்கும். ரொம்ப குயிக்கான வளர்ச்சி, நினைச்சதை வாங்கியிருப்பாங்க, நினைச்சதை செஞ்சிருப்பாங்க. பட் ஸ்டில் திஸ் பர்சன் இஸ் சோ ஓவர் கான்ஃபிடென்ட் அந்த டைம்ல. இப்போ எல்லாமே வந்து அப்படியே டவுன்ஃபால்ல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ பைல் நம்பர் 2, இந்த பர்சன் விஷயமா நீங்க உங்க சைட்ல ஏதோ ஒரு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்ப்பா, மனசே ஆற மாட்டேங்குது, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா விட்டுருங்க. நோ, யூ டோன்ட் டூ எனி திங். அவங்க பண்ணதுக்கு அவங்க ஆல்ரெடி ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு கட்டத்துல நீங்களும் அவங்களும் ஃபேஸ் ஆஃப் வர்றப்பயோ இல்ல உங்களை பத்தி ஏதோ ஒரு நினப்பு வரப்பயோ டெஃபினெட்லி ரிக்ரெட் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஈகோ காரணமா பேச மாட்டாங்க, ஈகோ காரணமா இறங்கி வர மாட்டாங்க. பட் மனசுக்குள்ளே இருக்கும். நீங்க வேற யாரு கூடயாவது க்ளோஸ் ஆனீங்கன்னா கூட அந்த பர்சனுக்கு ஒரு ஜெலசி இருக்கும். பிகாஸ் நீங்களும் அவங்களும் ஒன்ஸ் க்ளோஸ் இருந்திருக்கலாம், இல்ல ரொம்ப இல்லைனாலும் ஒரு அளவுக்கு இருந்திருக்கலாம். பட் அப்படி இல்லைன்னா கூட ஒரு சில பேருக்கு நீங்க யாரு கூடயாவது க்ளோஸா இருக்கீங்க, யாரு கூடயாவது சிரிச்சு ஜாலியா பேசுறீங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து பொறுக்காது, உடனே வந்து பிரிச்சு விட்டுறணும். இந்த மாதிரியான வேலைகள் வந்து செய்வாங்க அவங்க. பிகாஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி இருக்கும், அந்த ஈகோ கிளாஷஸ் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் அமைதியா நோட் பண்ணீங்கன்னா உங்களோட அந்த டெஸ்பரேஷன் வந்து தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கே. சரிங்களா? ஸோ இந்த பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன்ல இப்போ தான் வந்து இந்த கார்மிக்கோட இதே ஆரம்பம் ஆயிருக்குது அப்படின்னு. ஸோ இன்னும் வந்து அவங்க நிறைய சேலஞ்சஸ் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அதாவது உங்களோட வளர்ச்சி நீங்கள் மேலே அப்படியே வளர்ந்துறப்போ அவங்களுக்கான ஒரு பண்ண தப்புக்கான ஒரு பலன்கள்ங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் வேற என்ன மெசேஜஸ் வருது. எஸ், சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பர்சன் ரிலேட்டடாக நீங்கள் ரொம்ப வந்து லைஃப்பில் ஒரு ப்ரே நிறையா பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ ரொம்ப அழுதுருப்பீங்க, ரொம்ப ப்ரே பண்ணியிருப்பீங்க, நிறையா ஒரு ஹெல்ப் எல்லாம் எடுத்திருப்பீங்க. எஸ், ஸோ ஆல் யோர் ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக இந்த டைம் ஆன்சர் ஆகுது. அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை விட்டு வந்ததுக்கப்புறம் லைஃப்பில் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும் ஒரு நல்ல ஒரு ஃபேஸுக்குள்ளார போவீங்க. இவ்வளோ நீங்கள் ஆக்சுவலி நான் முன்னாடி சொன்ன மாதிரி யூ ஆர் அ வெரி டேலண்டட் பர்சன். ஆல்வேஸ் ஏதாவது ஒரு ஸ்கில் உங்களுக்குன்னு இருக்கும். ஸோ இதை சாதிக்கணும், இந்த விஷயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேஷன் ஜென்ரலி பைல் நம்பர் 2க்கு இருக்கு. ஸோ பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னு டெஃபினெட்லி பண்ணுவீங்க. இந்த பர்சன் விட்டு விலகின அப்புறம் யூ ஃபீல் ஸோ ஜென்யூன். அவங்க வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் டைம் வந்து பொறாமப்படுவாங்க, உங்களோட பாண்டிங்கை விட்டுட்டமே நினைச்சு வருத்தப்படுவாங்க கண்டிப்பாக. பிகாஸ் அவங்க அந்த வருத்தப்படுற அந்த டைம்ல, ஃபியூச்சர்ல சொல்றேன், வருத்தப்படுற அந்த டைம்ல யூ வில் பி இன் அ வெரி க்ரோத் ஃபேஸ். நீங்க வளர்ச்சிக்கான அந்த ஒரு பாதையில இருப்பீங்க. சரி, இதுக்கு மேல என்ன வேணும் எனக்கு தெரியல. பைல் நம்பர் 2க்கு இட்ஸ் அப்சல்யூட்லி உங்களுக்கு இந்த ஜஸ்டிஸ்ன்னு வந்ததுக்கு அப்புறம் வேற என்ன வேணும்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன கேட்டீங்களோ அப்சல்யூட்லி அது வந்து நடக்கும்.
பட் ஸ்டில் ஓகே சொல்லிட்டீங்கல்ல, நான் இப்போ வந்து முழுக்க முழுக்க அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன், இதெல்லாம் என் கண்ணு முன்னாடி நடக்கணும், இதையே பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு உட்காரக்கூடாது. டிவைன் அந்த ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு இந்த மெசேஜ் உங்க கண்ணில் பட வைக்கல. ரைட், பாயில் நம்பர் 2. உங்களோட லைஃப்ல இந்த கேள்வி மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. என்ன ஏமாத்திட்டு போயிட்டு இப்ப சந்தோஷமா இருக்காங்களே, என்னதான் ஆனாங்க, எனக்கு தெரிஞ்சுக்கணும், என்னை ஏமாத்தினவங்க நிலைமை என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த கியூரியாசிட்டினாலேயே நீங்க ரொம்ப ரிசர்ச் பண்றீங்க. மனசுக்குள்ளாரி ஏக்கங்கள் இருக்கு, கேள்விகள் பயங்கரம். அது எல்லாத்துக்குமான பதில்கள் தான் இது. ஓகே, ஸோ உட்காந்துட்டு அவங்களே நினைச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு உட்காந்து கேள்விகள் வந்து தேடிட்டு இருக்க வேண்டாம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த பர்சன் ஆக்சுவலி வந்துட்டு ஹாப்பியா இருக்காங்களா, என்னை ஏமாத்திட்டு போனவங்க சந்தோஷமா இருக்காங்களான்னா கண்டிப்பா கிடையாது. அந்த பர்சனை யாரோ நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. அப்போ அதாவது ஒரு கட்டத்துல நீங்க இந்த மாதிரி தான் இருந்திருப்பீங்க. டூ மச் ஆஃப் ஹார்ட் பிரேக்ஸ், கரெக்டா? அது அவங்க இப்போ ஃபேஸ் பண்றாங்க. நீங்க ரொம்ப அழுதுருக்கீங்க, நீங்க அழுத நாட்கள் அதிகம். பைல் நம்பர் 3 ரொம்ப அழுதாச்சு. திரும்புற பக்கம் எந்த பக்கம் போனாலும் எத்தனை விஷயங்கள் பண்ணாம இவங்களோட தாக்கம் மனசை விட்டு போகல. நீங்க என்ன விஷயத்துக்காக அழுதீங்களோ அந்த விஷயத்துக்கு இப்ப அவங்க அழுகுறாங்க. யாரோ ஒருத்தவங்க அவங்கள ஏமாத்திட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு அந்த ரியலைசேஷன் வருது, ஏதோ ஒரு பெரிய சிக்கல்ல போய் மாட்ட போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ அந்த நபரோட லைஃப்ல ஏதோ ஒரு 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். மேபி அது அவங்களுக்கு ரொம்ப அகெயின்ஸ்டானதாகவும் இருக்கலாம். அது டெஃபினெட்லி வந்து அவங்களுக்கு ஒரு நல்லதுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன், இதை கடந்துட்டா போதுண்டா சாமி அப்படின்ற சொல்லுவோம்ல, அப்படி இருக்காங்க. ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக் பயங்கரமா இருக்கு. அதாவது ஒரு கட்டத்தில் நீங்கள் இப்படி இருந்திருப்பீங்க இல்லையா, இப்போ அதை சேம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் த ரியல் ஜஸ்டிஸ். ஓகேங்களா? அவங்களால அழுத பீப்புள் வந்து அதிகம். ஒரு சில பேர் வந்துட்டு இவங்களால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதில் நீங்களும் ஒருத்தவங்க. நீங்கள் ரொம்ப வந்து உங்களை நம்பி ஏமாத்திருப்பாங்க. இவங்களால நீங்கள் லைஃப்பில் நிறைய இழந்திருப்பீங்க. உங்களோட நம்பிக்கை, எதிர்காலம், வாழ்க்கையோடைய அந்த ஒரு ஹோப் எல்லாத்தையும் இழந்திருப்பீங்க. உங்களோட லவ்டு ஒன்ஸ்ல இருந்து ஒரு சில வருஷங்களே தொலைச்சிருப்பீங்க. உங்களை ஏமாத்தினவங்க இப்போ சஃபர் ஆகிறாங்க. வேற யாரோட ஏமாத்திட்டு இருக்காங்க. ஃபைனான்ஷியலியும் சரி, இல்லை ஒரு 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 இம்பார்ட்டண்ட்டான ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப், ஏதோ ஒரு விஷயத்துல ஏமாந்துட்டு இருக்காங்க. ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காங்க இந்த நபர். எல்லாமே தனக்கு தெரியும், எல்லாமே நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் கான்ஃபிடென்ட்டோட இந்த நபர் இருந்தாங்களோ இப்போ அந்த கான்ஃபிடென்ட் பிரேக் ஆகிட்டே வருது. பட் ஸ்டில் வந்துட்டு வெளியில வந்து தெரியல அவங்களுக்கு. ஓகேங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் வெளியில அவங்களால அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து காமிக்க முடியல. தே ஃபேசிங் சேலஞ்சஸ். ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு லைஃப் அப்படிங்கிற சொல்லலாம். அதாவது ஒரு நிம்மதியான தூக்கம். இன்னைக்கு மேபி நீங்க ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் கூட உங்களுக்கு இருக்கலாம். பட் ஆனா அந்த நிம்மதியான தூக்கம்ங்கிறது அவங்களுக்கு இப்ப இருக்கிற மாதிரி தெரியல. மேபி லைக் நீங்க ஒரு சில பேர் அப்படியெல்லாம் இல்லைங்க, பார்த்தா நல்லா ஜாலியா தான் இருக்காங்க, ஆசைப்பட்ட மாதிரி ஜாலியா தான் சுத்துறாங்க, நல்லா தூங்குறாங்க. பைல் நம்பர் 3, இந்த பர்சன் வந்து நீங்க ஒரு மேலோட்டமா ஜட்ஜ் பண்றீங்க, மேலோட்டமா பாக்குறீங்க. பட் டீப் இன்சைட் அவங்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு, ஒரு சில விஷயங்கள் அவங்க தனியா போராடிட்டு இருக்காங்க. ஆனா அது வெளியில வந்துட்டு தெரியாது. ஒரு முடிவு எடுக்கிறதுலுமே வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் தே வில் ஃபேஸ், அவ்வளோ திங்க் பண்ணுவாங்க. இப்போ அவங்க எதிர்காலத்தை நினைச்சு ஏதோ ஒரு விஷயத்த திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி வந்து அவங்க லைஃப்ல எல்லாமே கால்குலேட்டிவா இருந்துச்சு. ஒரு விஷயம் நினைச்சாங்க அப்படின்னா அது 100% வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த ஒரு கான்ஃபிடென்ட்ல வந்து எல்லாம் நடந்திருக்கும். அந்த சப்போர்ட் சிஸ்டம்னாலேயே இப்போ இவங்க இவ்வளோ ஒரு சிக்கல்ல வந்து நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அண்ட் இன்னும் ஃபியூச்சர்லயுமே வந்துட்டு
அந்த சிக்கலான சுச்சுவேஷனை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 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 கட்டத்துல நீங்க எப்படி இந்த நேரம் இந்த டைமை நான் கடந்து வந்துடணும்னு நினைச்சீங்களோ, அதே மாதிரி இவங்களும் ஏதோ ஒரு சூழ்நிலையை நம்ம கடந்து வரணும் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. எடுக்கிற டெசிஷன் கேர்ஃபுல்லா எடுக்கணும், வெரி கால்குலேட்டிவ். அவங்களுக்கு ஒரு டெசிஷன் அவங்க இப்போ இந்த டைம்ல ஏதாவது ஒரு தப்பா எடுத்தாலோ இல்லை குழப்பங்களோட எடுத்தாங்களோ அதுக்கான ஒரு பொறுப்பு இவங்களுக்கு தான். அதான் சொன்னேனே, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாரும் இப்ப இவங்களுக்கு அகெயின்ஸ்டா நிக்கிறாங்க, இவங்க மேல பழிய சுமத்திட்டு உட்காந்துருக்காங்க. உங்க கூட உங்களுக்கு அகெயின்ஸ்டா நின்னப்போ அத்தனை பேர் உங்களுக்கு நின்றுருப்பாங்க இல்லையா, சப்போர்ட் பண்ணிட்டு. இப்ப அதுவே அங்க வந்து நீங்க விலகினதுக்கு அப்புறம் அங்கே வந்து ப்ராப்ளம் வந்தாச்சு. ஸோ திஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங் ஜஸ்டிஸ். ஓகேங்களா, அவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள், நம்பின பீப்புள், ஆசைப்பட்ட நபர்கள் மேலதான், அவங்க மேலதான் வந்து இவங்களுக்கு இந்த ஒரு சிச்சுவேஷனே வந்துட்டு யூஸ்வலி வரும் அண்ட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ பார்ப்போம். ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற மற்ற பீப்புளாக இருக்கட்டும், மற்ற ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருக்கட்டும், இல்லை ரிலேட்டிவ் சைடாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்க எல்லாருமே ஸ்டில் தே டூ ரெஸ்பெக்ட், அவங்க மேலே இந்த ரெஸ்பெக்ட் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ யாருக்குமே மோஸ்ட்லி அவங்களோட கரண்ட் சூழ்நிலைகள் தெரியவே தெரியாது. இப்போ இவங்க யாரோடையோ கஷ்டத்தில் இருக்காங்கல்ல, யாருனாலேயோ கஷ்டத்தில் இருக்காங்கல்ல, அவங்கள தாண்டி ஈவன் அவங்களுக்கு கூட ஒரு சில விஷயங்கள் தெரியாம இவங்க மனசுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இவங்க கஷ்டத்தில் இருக்கிற மாதிரியே தெரியாது, இன்க்ளூடிங் யூ, உங்களும் சேர்த்துதான் சொல்றேன். தே ஹாப்பிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருப்பாங்க. வெரி குட் அட் பிரிட்டெண்டிங். அவங்க ரொம்ப நல்லா பிரிட்டெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ பைல் நம்பர் 3. ஓகேங்களா, சரி, அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அவங்களோட இப்போ கொஞ்சம் இடையில ரொம்ப வந்து அவங்கள ஒரு சில பேர் ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க இல்லையா, இப்போ அந்த வேல்யூ நமக்கு கிடைக்காம போயிடுமோ, நான் இருக்கிற சூழ்நிலை வெளியே தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாங்க, எப்படி வந்து நினைப்பாங்க, அப்போ அந்த உண்மைகள் வெளியே தெரியாம நான் எப்படி கொண்டு போகணும், டூ மச் ஆஃப் திங்கிங். ஸோ ஒரு ஒரு ஒன்னொன்னுக்கும் இவங்க கிட்ட வந்து ஒரு அட்வைஸ் அண்ட் ஒரு ஒரு கிளாரிட்டி வந்து கேட்டுட்டு இருந்த நபர்கள் திருப்பி வருவாங்களா, என்ன நினைப்பாங்கங்கிற ஒரு கேள்விகள் மனசுல இருக்கு. ஓகே, ஸோ டூ மச் ஆஃப் திங்ஸ் கரண்ட்லி பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்பா உண்மையிலே பைல் நம்பர் 3 எனக்கு அந்த ரீடிங்லேயே வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி ட்ரெயின்டான ஒரு எனர்ஜி வருது. பைல் நம்பர் 3. ஓகேங்களா, ஸோ அந்த பர்சன் உண்மையிலே ட்ரெயின்டாக தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் விலகி இருங்க. நீங்கள் அந்த ஏமாத்தினவங்க கூட சேர்றதுக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகள் ஃப்யூச்சரில் கிடைக்கவும் இருக்குது. லைக் ஒன் டைம் சான்ஸ் மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் வந்துட்டு அவங்கள பற்றி அதிகமாக நினைக்காதீங்க. நினச்சிங்கனாவே உங்களுக்கு நெகட்டிவிட்டி வந்துடும். பிகாஸ் தே ஆர் ஸோ நெகட்டிவ். ஓகேங்களா, ஸோ எனர்ஜி ட்ரைனிங் பாசிபிள் உங்களுக்கு. ஸோ இவங்க வந்து உங்க லைஃப்ல இருந்து ஒரு விலகிட்டாங்க. இது வந்து இட்ஸ் நாட் லைக் ஒரு சும்மா போயிட்டு ரிட்டர்ன் அப்படி கிடையாது. பட் அந்த பாண்டிங் வாட் எவர் அந்த பாஸ்ட்ல நீங்க வாட் எவர் த பாண்டிங், அது எல்லாமே அந்த நம்பிக்கையில இருந்து அந்த லவ்ல இருந்து எவ்ரி திங் வெண்ட் அவுட் ஃபார் எவர், முடிஞ்சது, அவ்வளோதான். ஸோ அதுதான் வந்து ரியல் கரண்ட் சிச்சுவேஷன் ஃபார் பைல் நம்பர் 3. ஓகேங்களா, ஸோ டோன்ட் இன்வைட் தம் பேக், டோன்ட் ட்ரை டு இன்வைட் தம் பேக். ஆக்சுவலி அவங்களுக்கு புது ப்ராப்ளம்ங்கிறத தாண்டி உங்களுக்கு என்ன விஷயத்தில் ஏமாத்தினாங்களோ அதுதான் திருப்பி ஃபேஸ் பண்ணுறாங்க. உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு நல்லது வர வேண்டியது, பட் அந்த நல்லதை வரவிடாமல் தடுத்திருப்பாங்க. அதே தான் வந்து இப்போ அவங்களுக்கும் வந்துட்டு நடக்குது. அதாவது உங்களுடைய ஹாப்பினஸ்ல இருந்து see you got justice, beautiful. Okay, so you got justice again here. What else needed? அதுக்கு மேலே என்ன வேணும்? பைல் நம்பர் 3. அவ்வளோதான், முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இது கம்ப்ளீட் ஜஸ்டிஸ்க்கான ஒரு எனர்ஜி கண்டிப்பாக அதுவும் கிடைச்சாச்சு. ஸோ இட்ஸ் அ வின்னிங் மூமெண்ட் ஃபார் பைல் நம்பர் 3. பொறுத்திங்க அப்பா, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டாச்சு, ரொம்ப நாளாக இதுக்காக பொறுமையாக இருந்தாச்சு. அந்த பொறுமைக்கான பலன். அவங்க ஏமாத்தினதோட இழப்புகள், விளைவுகள் அதிகம். ரொம்ப வந்துட்டு மனசு நொந்து போயிருப்பீங்க. இட் லுக் லைக் அ ட்ராமா. இன்னுமே அந்த ட்ராமா மனசில் இருக்கு. அதுவே உங்கள் கான்ஃபிடென்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு.
பட் ஃபைனலி எல்லாத்துக்கும் சண்டை போடாம பொறுமையா இருந்ததுக்கான பலன் இஸ் வின் டு வின் ஃபார் யூ, விக்டரி ஃபார் யூ உங்களுக்கு. ஸோ ஜஸ்டிஸ் 100% இருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் இனி யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களை ஏமாத்துறவங்க என்ன ஆனாங்க அது தேவையே கிடையாது. தே ஆர் ஃபேஸிங் தேர் ஓன் கர்மா. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 3. தேங்க்யூ.